பொறுமையாக முத்துமா, கீழே ஊற்றிடாதம்மா. வெரி குட் கேர்ள். பரவாயில்லையே பாப்பா. என்ன பண்ணுற? இன்னும் தள்ளி வச்சுக்க, வாசலில் வைக்காதங்கிட்டு. வாசலுக்கு நேரம் இருக்கு வராது. அது சட்டியை தள்ளி வச்சுட்டு பாப்பா இப்போ சமைக்க போகிறாங்க. இன்றைக்கி நான் சாப்பாடு ஆக்குறேம்மா அப்படின்னு சொல்லி. இன்னும் சிலிண்ட்ரு வரலை. அதனால் கரண்ட் அடுப்பில் தான் ஆக்க போகிறோம். சின்ன பொண்ணு தான் அவ்வளோ வச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு பாப்பா. அப்புறம் ஓகே. சட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் வை. கரெக்டாக ஓகே. போய் அரிசி கழுவிட்டு வருவாங்க. அவங்க அக்கா கழுவிக்கிட்டு இருக்காங்க, அரிசி கழுவிட்டு இருக்கா. மாற்றி மாற்றி நாங்கள் 2 பேரும் பார்க்குறோம் இன்னைக்கு அப்படின்னு. நாங்கள் இந்த வேலை தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. சரி, அவங்க ஆசையை நம்ம கெடுக்கணும். என்னம்மா பண்ணுற? அரிசி கழுவுற. நல்லா கழுவிடுவியா? அம்மா கழுவட்டுமா? நானே கழுவுறேன். நல்லா கரன்னு அரிசி கழுவுறேன். எப்படி? நல்லா கரன்னு அரிசி கழுவுறேன். கழுவிடுவீல? இல்லைன்னா கூட நான் கழுவுறேன். நானே கழுவுறேன். இன்னைக்கு என்ன 2 பேரும் சேர்ந்து சமைக்க போகிறீங்களாக்கும்? ஆமாம், இன்னைக்கு எங்களோட சாப்பாடு. சரி. சிலிண்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். கரண்ட்டு போகாமல் இருந்தால் சரி. சரி வா, கழுவிட்டு கொண்டாரியா? ஒரு 4-5 அலசி அலசிடணும் பாப்பா. ரொம்ப அழுக்காக இருக்குது. 4-5 அலசி அலசிட்டு லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி அலசணும். அங்கே இதில் வந்து அலசிடு. சரியா? சரி, நான் வரேன். இங்கே யார் இப்படி உட்காந்துருக்கிறது? பாப்பா என்ன பண்ணுற? ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்க. ஒலை காஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். நல்லா ஒலையை காய வச்சு அப்புறம் அரிசி போடணும். அக்கா அரிசி கழுவிக்கிட்டு இருக்கா. சரியா? கழுவுனதி அரிசியை போட்டுருவோம். கரண்ட்டு போகாமல் இருந்துச்சுன்னா சாப்பாடு சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே காலையிலேயே கரண்ட் போயிடுச்சு. என்னம்மா? நான் நேரமே எழுந்திரிச்சு கீழேயோ கரண்ட் இல்லை. லேட்டாக தானே வந்துச்சு. கரண்ட் அடுப்பில் அது ஒரு பிரச்சனை தான். பார்ப்போம், சோறு சீக்கிரம் வெந்துருச்சுன்னா பார்ப்போம். இல்லைன்னா ஏதாச்சும் வாங்கி தரேன் காலையில். என்னம்மா? சரியா? சும்மா ஓயாமல் கடையில் சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. என்னம்மா? காந்தம்மா எங்கே காட்டு? எங்கே கிடந்துச்சு? அங்கே இருந்ததா? அங்கே டப்பாக்குள்ளே கிடந்துச்சா? சரி பாப்பா, அப்புறமா காய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்குவோமா? சரி, வாரேன். பாப்பா ஒலை காஞ்சிருச்சுமா. பார்த்து மெதுவாக வாங்க. நான் போடவா? கொண்டா தண்ணி நான் சொம்பாடுறேங்க. கொடுவாப்பா. சுற்றாமம்மா. கிளாஸ் இல்லையா? பாப்பா கிளாஸ் இல்லையா? இதை எப்படி கொண்டா? நான் ஊற்றுறேங்கண்டா. கொடுத்துரு, நான் ஊற்றுறேன். கிளாஸாக இருந்துன்னா கையில் ஆவி அடிக்காது. இவர் சுடுது வரும். கிளாஸு கைப்பிடி கிளாஸ் இருந்துச்சுல பாப்பா, இது சுடுது வரும். ஓவராக சுடுது. தாய் எனக்கே சுடுது. நீ எப்படி ஊற்றுவ சொல்லு? நான் மோது தரேன். அப்புறம் நீ என்ன அரிசி போடுங்க. கையில் தெரிச்சிடாமல் போட்டுறணும். சரி, அது மூடி வை. தெரிச்சிருச்சா மேலே? ஓகே, அது மூடி வச்சிருங்க. நான் போட்டுருவா? கொட்டிடுவா பாப்பா. என்னம்மா? கற்றுக்கணும்லம்மா. என்னம்மா?
நானும் கற்றுக்கணும் முதல்ல. கேட்குது கேட்குது, சும்மா சொன்னேன். நீ வாட்டுக்கு கத்தாத. அந்த பிளாஸ்டிக்கை வந்து இதில் சில்வரில் ஒன்றி ஒட்டி வச்சுன்னு வச்சுக்க, சூடாக இருந்துச்சுன்னா இதாக இலையிரும். இந்த பற்றியா, அதுதான் நான் சொன்னேன். நான் போடுறேன் பாப்பாண்டு. பொறுமையாக போடணும், அவசரப்படாமல் போடணும். அம்மாலாம் கையிலே அள்ளி போட்டுருவேன். பொறுமை பொறுமை, அரிசி சிந்தக்கூடாது அன்னத்தை. பொறுமை, அவசரமே கிடையாது. சாப்பாடு கையில் பொறுமையாக செய்யணும் எப்பயுமே. கொண்டா, நான் போடுறேன். இல்லைண்ணா என்னாச்சு? அக்காவுக்கு வேணும். அக்கா தான் கொண்டு வந்து கொடுத்துச்சா? என்ன கிண்டிக்கிட்டு கிடக்க? கையில் வலிச்சு போடு, போதும். தெரிக்காது. கொண்டா, நான் போடுறேன். போதும் பாப்பா, அது கரண்டிக்கு வராது பாப்பா. கையில் வலிச்சு போடணும். அது கொஞ்சம் தானே இருக்குது, கரண்டிக்கு வராது. காய் நறுக்கணும். காய் எடுத்து தரேன் அம்மாட்ட. நான் நறுக்கிறேன். கிச்சனில் வச்சுருக்கேன். கிச்சனில் வச்சுருக்கியா? அங்கேயே வச்சு நறுக்க? இங்கனக்குள்ளே அடுப்பை பார்த்துக்கிட்டே நான் பாட்டுக்கு நறுக்கிடுவல்ல. சோறு பாட்டுக்கு பொங்கி தட்டிடும் அங்கே வந்தேன்னா. நான் பார்த்துக்கிறேன். கேட்கல. சோறு நான் பார்த்துக்கிறேம்மா. சோறு நீ பார்த்துக்கிறியா? அடி பிடிக்காமல் கிண்டணும் பாப்பா. அப்புறம் திடீர்னு கரண்ட் அடுப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கு அரி பிடிச்சிரும். இங்கே கொண்டாரியா வச்சு நறுக்கலாம். இருங்க வாரேன். என்னாச்சு? என்ன காய் அது? சீனி அரக்கா முத்தலாக இருக்குவாப்பா. அது முத்தலாக இருக்குது. நம்ம வேக வச்சு வத்தல் போட்டுருவோம், காய வச்சுருவோம். வேறு ஏதாச்சும் காய் இருந்தால் எடுத்துக்குவோம். இது பூரா முத்தல் பிஞ்சாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. பூராமே முத்தலாக இருக்குது பாருங்க. 1-2 பிஞ்சு கிடக்கு. பூராமே முத்தல், பெருசு பெருசாக முத்தி போய் கிடக்கு. இது பொரியலுக்கு வதக்கிறதுக்கு உள்ள ஆகாது. பீன்ஸு கலந்து கிடக்குமா? வேறு என்ன இருக்குது? என்னது? இங்கே பாருங்க, இது என்னது? இது சவுசவா உங்கள் ஊரில்? சொரக்காய். பார்த்துக்குங்க, பிள்ளைங்க சமைக்க ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க. ஆனால் சொரக்காய் எது, சவுசவுக்காய் எதுன்னு தெரில. ஆனால் கிட்டத்தட்ட சொரக்காயும் சவுசவும் நீர் சத்து உள்ளது, புரியுதா? ஓ இல்லை பாப்பா, இது நீர் சத்து தான். நீ சவுசவுங்கிறீல, அதுவும் நீர் சத்து இருக்குது. தண்ணி சத்துன்னு சொல்லுவாங்க, தண்ணி சத்து நீர் சத்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒன்று தான் இதுக்கு ஒற்றுமை, சவுசவுக்கும் சொரக்காய்க்கும். இது பேர் என்னது? சொரக்காய் பாப்பா. சவுசவு வந்து இருக்கா? இருந்தால் காட்டிடுவேன். இல்லைல்ல, சவுசவு வந்து குட்டி. அந்த பாருங்க, சின்னவன் நறுக்கிட்டு இருந்தா பெரியவளும் ஓடியாந்துட்டானம்மா, நானும் நறுக்கிட்டேம்மா அப்படின்ட்டு தொழில் சீவிக்கிட்டு இருக்காங்க. தொழில் சீவுறாங்க பாப்பா. அவங்க லக்கேஜை பாருங்கள் அப்படியே பக்கத்தில் மூட. அது கட்டைப்பை பார்த்தீங்கன்னா எத்தனை கட்டைப்பை? 4 கட்டைப்பை இருக்குது. இன்றைக்கி இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் கூட என்ன பாப்பா, ஒரு கட்டைப்பை தான் பார்த்துருப்பாங்க. அன்றைக்கி அதை எடுத்து வச்சதுனால பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ரஃப் யூஸ் தினமும் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸே 4 கட்டைப்பை நிறையா இருக்குது. எவ்வளோ பீரோக்குள்ளே வைக்க முடியும் சொல்லுங்கள்? என்னம்மா? அதனால கட்டைப்பையில் வச்சு பக்கத்தில் வச்சாச்சு. பாப்பு பாப்பு சீரியஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. நறுக்கு தெரியுமா? கையை வெட்டிக்கிறாத பாப்பா. என்னம்மா? அப்போ நீங்கள் அக்காவா? அக்காட்ட பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன்.
குண்டக்க மண்டக்க நறுக்குறா காய கைக்கு வந்த ஷேப்பில் நறுக்குறாங்க. பாப்பா பாப்பா நல்லா நறுக்குவாப்பா. இல்லைன்னா கூட அம்மா நறுக்கிறேன் கூட. ஐயா ஒன்று சிறுசு வருஷமாக போகுது, ரொம்ப பொடிசா போடாத, அப்புறம் ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் போயிரும் பாப்பா. இப்போ ஆறுமா கொடுக்க சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்குதுமா. ஒன்று கட்டடின்னு இருக்குது, ஒன்னே மாதிரி இருக்குது ஒல்லியா. கொடுமா அம்மா நறுக்கிறேம்மா. எனக்கு அழுகையா வருது. கொலை ஒன்றியே காய. பாப்பா அம்மா சொல்கிறே கேளு. இல்லைண்ணா கரெக்டாக ஒரே ஷேப்பில் நறுக்கி தரேன், அப்புறம் வெட்டியா? சரி கொண்டா. ஏன் பாப்பா தாளிச்சுன்னா ஓடிடுறாங்க மேலே தரிக்கணும். கரண்டி காணாமப்பா. சீக்கிரம் கொண்டா. அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை கூட போட்டுருக்கேன். கறி பேர் இது என்னம்மா இந்த கரண்டியை கொண்டு வந்து மற்ற கையில் பிடிச்சிட்டே கிண்ட முடியல. அடுப்ப குறமா. அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கேன். மீன் குழம்பு எப்படி வைக்கணும் நீங்கள் அம்மா சொல்லி தராங்க. பிடிச்சிக்க. மறைச்சிக்கிட்டேன்னா எனக்கு என்ன தெரியும்? இப்போ ஊற்று. ஏன்னா நீ மறைச்சிக்கிட்டேன்னா அந்த சக்கை உள்ளே விழுந்துருக்கு, தெரியாது. பொறுமையாக ஊற்று. போதும் சாய்க்காத. தண்ணி கை கழுவும். தண்ணி வேண்டாமா? சீக்கிரம். முடிய கட்டு போட்டா. கொண்டா பயந்துல ஊற்றணும் பாப்பா. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சோண்டு இருந்தால் போதும். நானே ஊற்றிடுவேன். குழம்பு கரண்டி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. பொரியலுக்கான வைக்கிறது வச்சுருக்க கரண்டி எடுத்து வந்துருக்கீங்க. உப்பு போட்டாச்சுல. இன்னைக்கு ஆர்வம் கோளாறுதே அவங்களுக்கு. நான் செஞ்ச மீன் குழம்பு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல புளியை கரைச்சி மசாலா எல்லாம் போட்டாச்சு மக்களே. இது கொதிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து மீன் போடணுன்றாங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடுவோம் பாருங்க. பாருங்க ஃபேன் வேற ஓடுது, சவுண்டு கேட்குது. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னம்மா? நீங்கள் சொல்லி கொடுத்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு ஒன்றும் ஸ்பெஷலாகலாம் வைக்கிறதில்ல, சும்மா புளிக்குழம்பு மாதிரி தானே வைக்கிறோம். புளிக்குழம்பு மாங்காயெல்லாம் போட்டு வைப்பாங்க. வேறு நிறையா அந்த என்ன மிளகு சீரகம்லாம் அரைச்சி வைப்பாங்க. நம்ம வந்து இன்னைக்கு
சும்மா வெறும் தேங்காய் சின்ன வெங்காயம் மட்டும் அரைச்சிருக்கோம். சரியா? இதில் வழக்கம் போல் புளிக்குழம்பு என்ன செய்வோமோ அது மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கோம். வெறும் தேங்காயும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு நாளைக்கு செய்வோம். நாங்கள் வந்து மீன் எடுக்க எனக்கு பிடிக்காது, அதுதான் உண்மை. வேறு வழி இல்லை, இன்றைக்கி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இது என்ன மீனுன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன பாப்பா, என்ன பண்ணுற? வேகமாக வச்சியா? லைட்டாக கிண்டி கிளறி விட்டு கரண்டி வச்சுங்களா? பிடிச்சிக்கோ, சட்டி அப்படியே அங்கிட்டு டான்ஸ் ஆடுது. அதுவா எப்பயுமே குழம்பு கரண்டி தான் போடணும். சரி, எடுத்துகிட்டு போ. இந்த மீன் என்ன மீன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன மீன் தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்மளுக்கு மீனை பற்றியெல்லாம் தெரியாது. மீன் கருவாடுலாம் தெரியாது, பேர்களை தெரியாதுன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்கள்ல, அது தெரியாது. தெரிஞ்சால் சொல்லுங்கள். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வத்த விடணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மீன் கறி நண்டு கிண்டு அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சின்ன வயசுலேயே பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா சத்தம் போட்டு சாப்பிட வைப்பாங்க. அதாவது சாராச்சும் ஊற்றி சாப்பிடுமா, உடம்புல ஒரு கிழங்கு இருக்காதுன்னு சத்தம் போட்டு சாப்பிட வைப்பாங்க. இப்போ நம்ம தனியாக இருக்கனால நான் வேணும்னா சாப்பிடுவேன், வேணாட்டி சாப்பிட மாட்டேன்ற மாதிரி நம்ம விருப்பம் தானே. அதனால் சாப்பிட மாட்டேன், ஒதுக்கியாச்சு, கவுச்சியை விட்டாச்சு. அப்புறம் ஏண்டி மீனை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு கேட்கலாம். அம்மா பார்த்த வேலை தான். அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, பிள்ளைங்களுக்கு அது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி. அதனால் இப்போ வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் மக்களை. பாப்பாங்களுக்கு வச்சு கொடுப்பேன், அவ்வளோதான். இங்கே ஒரு பாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கு, இங்கே ஒரு பாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கு. கீ இன்றைக்கி தலைக்கு குளிச்சிருக்காங்க 2 பேரும். நல்லா காயிட்டு உண்டு, சீக்கிரமே குளிச்சாச்சு. மீனை போட்டுருவோமா? பச்சை வாடை போயிருக்குமா? லைட்டாக நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு வரேன். புளி குழம்பா இருக்க வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணுவேன். உப்பு வரப்பு புளிப்பு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் மீனை போட்ட பின்னாடி நான் டேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அதுக்கு பின்னாடி டேஸ்ட் பண்ணுறவங்க முதல்ல நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன். உங்கள் துணி மூடைய பாருங்கள், எவ்வளோ துணி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் மொத்த துணி கிடையாது, தளிக்க அதெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா இருப்பாப்பா. இது 1 2 3 4 கட்டப்பை இருக்குது. இந்த 4 கட்டப்பை சாதாவாக வீட்டில் போடுறது. இது பாப்பா சாலி. அப்புறம் புது துணி பூரா இங்கே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது, இந்த பீரோக்குள்ளே இருக்குது. நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு வழியாக மீனை போட்டிருக்கோம் உள்ள. ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், செல்லு வேலையாக இருக்கனால வீடியோ வந்து அப்பப்போ அதுவே கட் ஆயிடுது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கையிலே கட் ஆயிடுது, வீடியோ எடுக்க முடியல. நம்ம எடுக்கிறது கொஞ்ச நேரம் தான் எடுப்போம், அது கூட எடுக்க முடியல. சரி, செல்லு ஹேங் ஆகுதா இல்லை வேலையாக இருக்கனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. என்ன பேசுனேன்னு தெரியல. அதை நான் இங்கே போய் எடுத்து பார்த்தா தான் தெரியும் என்ன பேசுனேன்னு. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். எனக்கு காலையில் பாப்பா சுரக்காய் குழம்பு வச்சாங்கல்ல, சுரக்காய் வச்சாங்க, அதை நான் சாப்பிட்டுக்கிடுவேன். என்னப்பா என்னமோ சொன்னேன்? அம்மா வச்ச மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். நான் அம்மா வைக்கல, பாப்பா வச்சிருக்கு. இங்கே டான்ஸ். ஆமாம் ஆமாம். என்னம்மா செய்யுது பாப்பா? பொறுமையாக கிண்டணும் பாப்பா, மீன் உடஞ்சி விழுந்துரும், பூரா கரைஞ்சிரும். என்னம்மா? குழம்பு ரசம் வணக்குதுமா. இப்போதான் மீன் குழம்பு ரசம் வணக்குது. மீனை போட்டால் தான் மீன் வாசம் அடிக்கும். அப்புறம் புளி குழம்பு வாசம் தான் இன்ன வரைக்கும் வந்துச்சு. மீன் உடையுதுன்னா நீ இன்ன வரைக்கும் கிண்டுன்னு கிண்டிட்டிய. சரி, அவ்வளோதான், வீடியோ எடுத்துட்டு போ. மக்களே, நீங்களும் மீன் குழம்பு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய் மக்களே. மீன் குழம்பு வாசம் அடிக்கிறது, வாங்க சாப்பிடுவோம். லைக் பண்ணுங்க மக்களே, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன மீனுன்னே தெரியல, ஒரு மீன் சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
சாப்பிட்டானடா. ஆனால் கடல் மீன் தெரியும். சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா அங்கே ரெண்டுத்துக்கு மீன் குழம்பு, எனக்கு சொரக்காய் குழம்பு. நான் வச்ச மீன் குழம்பு சூப்பராக இருக்கு மக்களே. ஆ நான் வச்ச மீன் குழம்பு சூப்பராக இருக்கு மக்களே. பாப்பா வச்ச மீன் குழம்பு அம்மி அம்மி நீ வைக்கல, அம்மா தான் வச்சாங்க. நான் வைக்கல, யாரும் வைக்கல. சும்மா அப்படியே புளிக்குழம்பு மாதிரி சிம்பிளாக வச்சாச்சு, ஒன்றும் ஸ்பெஷலாகலாம் வைக்கல. ஏன்னா திடீர்னு வாங்கிட்டு வந்துருச்சு எங்கள் அம்மா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க.